சுரேஷ் வந்து யோசனையாக இருக்கார். எப்படியாவது வந்து மதிக்கிட்ட பேசணும். அதே மாதிரி மதிக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கும் மதிக்கும் வந்து நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து ரூமுக்கு போகிறாரு. இங்கே மதி வந்து வந்து படுத்துட்ருக்காங்க. சுரேஷை பார்த்தோன்னு எழுந்துக்க பார்க்குறாங்க. இரு மதி எழுந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்கார்றாரு. கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதை பார்த்து மதி வந்து என்ன பண்ணிட்டுருக்கே நீங்கள் அப்படின்றாங்க. உனக்கே தெரியும் உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இருக்க நிலைமையில என்னோடய ஆறுதல் உனக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே கையை எடுத்து விடுறீங்க. பாருங்கள், யாரோட ஆறுதலும் எனக்கு தேவை கிடையாது. வேலை போச்சுன்னா வேலையை எப்படி தேடிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் கூட்டின்னு வந்ததால் உங்களோட ஆறுதல் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. யாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை கிடையாது. உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறேன். என்ன மதி நீ பாட்டு விஷயத்துக்கு பேசிகிட்டே இருக்க. இன்றைக்கி உனக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், உனக்காக எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வந்தேன். ஆனால் கொஞ்சமாவது நீ கன்சிடர் பண்ணுறியா? என்கிட்ட ஏன் இவ்வளோ கோவமாக நடந்துக்கிற? நான் ஒன்றும் கோவமாக நடந்துக்கலையே, நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன். நீங்கள் தான் அதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடியே வந்து நான் உங்ககிட்ட சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருக்க முடியுமா? நம்ம புருஷன் பொண்டாட்டி மதி நம்ம போய் வாழ ஆரம்பிக்கணும். நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையப்பிடிங்க. பாருங்கள், உங்கள் கூட வாழறதுக்கு வந்து நான் தயாராக இல்லை. நீ என்ன சொல்கிற? அப்புறம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உங்கள் கூட இருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னா முதல்ல உங்களை நான் புரிஞ்சுக்கணும். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் அவள் விருப்பம் இல்லாமல் அவள் மேலே கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது கூடவா நீங்கள் போலீஸாக இருந்து தெரியாது உங்களுக்கு அப்படின்னு மதி நீ ரொம்ப பேசுகிற. நான் அப்படி தான் பேசுவேன். தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்தீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அன்றைக்கி நடந்தது ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வேறு மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு சுரேஷ். காலையில் எழுந்தோடனே சுரேஷ் நைட் எல்லாம் தூங்காமல் அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அதை சட்டை பண்ணாமல் மதியம் வந்து மலரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே மலர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. மதியம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. சுரேஷ் செம்ம டென்ஷனாக வராரு. வந்துட்டு வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்னடா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? இவ இது வரைக்கும் எனக்கு பொண்டாட்டியே வாழவே வாழலை. இவளை எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க? இவளால் நிம்மதியே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. எல்லாருமே என்னடா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதி வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் முன்னாடி பேச வேண்டிய பேச்சா? நான் அப்படி தான் பேசுவேன். நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லை உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? இங்கே பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சே நீங்களாம் மனுஷனா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? பார்த்தா வந்து கேவலமாக நடந்துக்கிட்ட சொல்லிட்டு பலார்னு வந்து ஒரு அறை கொடுக்குறாரு. உடனே வந்து மதியம் செம்ம டென்ஷனாக ஒரு அறை கொடுக்குறாங்க. இது 2 பேருமே எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தா ஏன் பையனே நீ ஏன் முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணுறியா? உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்போவே இவளோட அம்மா அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து மதியோட அம்மா அப்பா வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் பொண்ணு பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்படி என் பையனையே கை நீட்டலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து சுரேஷோட அப்பா. உடனே மதியோட அப்பா செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உங்கள் பையன் பண்ணது மட்டும் கரெக்டாக? என்ன ஒரு தைரியத்தில் வந்து என் பொண்ணை கை நீட்டியிருக்காரு. என் பொண்ணு தப்பு பண்ணால் அப்போ உங்கள் பையனும் தப்பு தான் பண்ணியிருக்காரு. எப்படி என் பொண்ணை அடிக்கலாம்? அது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்று தான். ஆமாங்க, நான் அப்படி சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். ஆணும் பெண்ணும் சரிசமம்னு என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணை என்ன பண்ணாங்களோ அதை தான் அவள் திருப்பி கொடுத்துருக்கா. அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. நல்லா இருக்கே கதை. இந்த மாதிரி தான் புருஷன் கை நீட்டினா பொண்டாட்டி கை நீட்டுவாளா? எந்த குடும்பத்திலேருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க? என்ன வளர்த்துருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் என் பொண்ணையும் நான் வளர்த்துருக்கேன். என் பொண்ணை நான் நல்லபடி தான் வளர்த்துருக்கேன். என் பொண்ணு இழிச்சவாய் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு. மாப்பிள்ளை கை ஓங்கினா என் பொண்ணு கை ஓங்க தான் செய்வா. இதை தப்பு இல்லையே அப்படின்னு. பின்ன அப்பாவே இப்படி இருந்தால் பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் சரிப்படாது. மாப்பிள்ளை வந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியும். அவர் தான் கரெக்டு அப்படின்னு. இங்கே வராங்க. என்ன ஆச்சு மாமா? என்ன ஆச்சு? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வராரு. தங்கராஜை பார்த்து எல்லாருமே அப்படியே வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து அடித்தா திருப்பி அடிப்பான்னு சொன்னீங்களாமே, இது என்ன விதத்தில் நியாயம்? இதுதான் புருஷன் பொண்டாட்டி வந்து வாழ்கிற முறையா? என்ன நீங்களும் பெரியவங்களாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தில் என் பொண்ணு பண்ணது கரெக்டு தான். யாராக இருந்தாலும் நான் இது தான் சொல்லுவேன் அப்படின்னு. தங்கராஜ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. மதியோட அப்பாவை நம்ம எடுத்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து மதி அப்படியே கம்பீரமாக நிற்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், தங்கராஜ் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தில் மதி பக்கம் தான் நான் அப்படின்றாரு. அதை கேட்டு தங்கராஜ் வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. இவர் நம்மளை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு